ಹರಿಬೋಲ್ ದಂಡವತ್ ಪ್ರಣಾಮ್. ನಾನು நரோத்தம தாஸ் ಠಾಕೂರ್ಗೆ ஸ்ரீ ஸ்ரீ பிரேம பக்தி சந்திரிகா படிச்சுட்டு இருந்தேன். இதில் இன்னைக்கு நரோத்தம தாஸ் ಠಾಕೂர் சொல்லிட்டு இருக்காங்க, ஆப்பன ஆப்பன பத் தாத்தே ஹோபோ அனுரத் இஷ்ட தேவஸ்தானே லீலாகான் नैष्टिक भजन जी तुम्हारे कोहिलो भाई ಹನುಮಾನ್ ತಾತೆ ಪ್ರಮಾಣ. ಎಲ್ಲರೂ அவங்கள பாதையில் போகணும். நமக்கு யார் இஷ்ட தெய்வமோ பகவானுக்கு ஒரு ஸ்வரூபம், அங்கேதான் அந்த பகவானுக்கு லீலைகள், அதுக்கு பார்த்து பாடுறது, அதுக்கு பார்த்து நினைக்கிறது, சேவை செய்கிறது. உறுதியான பக்தி என்ன சொன்னால், எப்படி ஆஞ்சநேயர் பண்ணார் அதுதான் அதுக்கு ஆதாரம் பிரமாணம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே நரோத்தம தாஸ் ಠಾಕೂர் பக்தி ஒரு இடத்துல நைஷ்டிக பக்தி சொன்னால் அசிக்க முடியாது, உறுதி உள்ள பக்தி எப்படி இருக்கணும். இப்போ சொல்லிட்டு இருக்காங்க, நான் எப்போவுமே என் பக்தியில் உறுதி சொன்னால் அதுக்கப்புறம் இப்படி இருக்காது, ஒரே இடத்துல தான். உறுதி நமக்கு எப்படி வரும்? சாதுகள் வாயிலே, சுத்த பக்தர் வாயிலே பகவான் பாத்தி கேட்கும்போது ஸ்ரீமத் பாகவதம்ல வந்திருக்கு, शृण्वतः स्वकथा कृष्ण पुण्य श्रवण कीर्तन हृदयंतस्तो ह्या अभद्राणि विदुनोति सुहृत् सतां नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवत अति उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्ठिकी. எப்போ ஒரு மனிதன் ஜீவன் பகவான் பார்த்து கேட்க தொடங்குவான், தான் ஜபம் பண்ணிட்டு இருக்கான், தான் பகவானுக்கு புகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கான், அப்போ அவனுக்கு போன பிறவியில் உள்ள கர்மங்கள், அவனுக்கு கெட்ட பழக்கங்கள், அவன் இதயத்தில் உள்ள புலன் திருப்திக்கு ஆசை, இதெல்லாம் நாசமாயிடும். அப்படி நம்ம நித்தியம் பாகவத சேவாச்சுன்னா, நம்மவே பாகவதம் கேட்டுட்டு இருக்கோம், படிச்சுட்டு இருக்கோம், இல்லை ஒரு சுத்த பக்தருக்கு சேவை செய்துட்டு இருக்கோம். அப்படி பண்ணும்போதுதான் நமக்கு உறுதி உள்ள பக்தி வரும். இப்போ நம்ம எல்லாம் பக்தி பண்ணிட்டு இருக்கோம். பக்தி பண்ணும்போது 5 இடைஞ்சில் வருது: லய, விக்ஷேப, அப்ரதிபத்தி, கஷாய, ரசாஸ்வாத. இது விஸ்வநாத் சக்கரவர்த்தி ಠಾಕೂர் மாதுரிய காந்தபினி புக்கில் சொல்லியிருக்காங்க. இதில் கொஞ்சம் சொல்கிறேன். லயா சொன்னால் நமக்கு இருக்கலாம், இது 5ல் ஏதோ ஒன்று இருக்கலாம், 2 இருக்கலாம், அதுதான் நமக்கு இன்னும் உறுதி வராமல் இருக்குது. லயா சொன்னால் பகவான் நாமம் பண்ணும்போ, ஜபம் பண்ணும்போ, இல்லை ஹரி கதா கேட்கும்போ, இப்படி எல்லாம் நேரடியாக தூக்கம் வரும். ஜபம் பண்ணும்போது தூக்கிட்டு இருப்பான், இது பண்ணும்போது தூக்கிட்டு இருப்பான் சொன்னால் இனி ஒரு குறை இருக்குது, பக்தி உறுதி வரல. விக்ஷேப சொன்னால் ஜபம் பண்ணிட்டு இருக்கோம், இந்த உலகத்திலே உள்ளது எதை நினைச்சிட்டு இருக்கோம், பௌத்திகம். அப்ரதிபத்தி சொன்னால் தூக்கமும் வரல, இந்த உலகத்திலே நினைக்கல, பட் பக்தி பண்ணுறதுக்கு ஆர்வே இல்லை, உற்சாகம் இல்லை, அப்புறம் பண்ணலாம் என்ன, அப்படி சோம்பேறித்தனம் ஒரு டைப் சொல்லலாம், இல்லை பண்ணவே முடியல, முயற்சி பண்ணாக்கூட. 4வது கஷாயா. பக்தி பண்ணிகிட்டு இருக்கோம், கோபம் போகாமல் இருக்குது, பேராசை போகாமல் இருக்குது, அகங்காரம் போகாமல் இருக்குது. ரசாஸ்வாதா, பக்தி பண்ணிட்டு புலன் திருப்திக்கு உள்ள ஆசைகள் இதெல்லாம் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம், தேவையில்லாத வேலைகள். ஒரு பக்கம் ஜபம் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு பக்கம். அப்போ இந்த இடைஞ்சில்கள் எதுவரை இருக்குது? எல்லாம் 5 இருக்கலாம், 3 இருக்கலாம், 1 இருந்தால் கூட உறுதி வராது.
உறுதி வராது. உறுதி வரும்போ ஒருத்தருக்கு சோம்பேறித்தனம் இதெல்லாம் இருக்காது. பக்தியில் நிரந்தரமாக தூக்கம் வராதோன்னு அசதப்பா வந்து நம்ம உறுதியான பக்தி பாதையில் வரணும். ಉರ್ದಿಯಾನ ಭಕ್ತಿಗೆ ಓರ ಅಡೆಯಾಳಂ ಇಷ್ಟ ದೇವ ನಮಗೆ ಭಗವಾನ್ಗೆ ஒரு நம்ம சாது எல்லாரையும் கதை கேட்கும்போது பகவான் நரசிம்மராய் இப்படி பண்ணார், ராமராய் இப்படி பண்ணார், இப்படி கேட்கும்போது நமக்கு பகவான்ಗೆ ஏதோ ஒரு நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரச்சனா ராதாகிருஷ்ணன் ஏதோ ஒன்று இப்படி ஒரு இடத்துல நமக்கு வந்து பகவானில் முழு சரணாகதி வந்திருக்குச்சுன்னா அது ஒரு உறுதிக்கு ஒரு அடையாளம் ஒரு இதெல்லாம். அதே போல ஒரு குரு சொன்னால் நான் நிறைய இடத்துல போய் இப்போதான் இப்படி உட்கார்ந்தது. நிறைய பேர் குரு மாற்றிட்டு இருப்பான். ஒரு குரு கிட்ட தீட்சை வாங்கியிருக்கு வேற எங்கே அப்படியெல்லாம். நம்ம ஒரு பக்தர் வெளிநாட்டில் இருக்கார். அவர் வந்து பரம் குருதேவ் கிட்ட தீட்சை வாங்கியிருக்காரு. ஒரு வாட்டி மாயாப்பூரில் அவருக்கு கேட்டேன், உங்களுக்கு பரம் குரு கிட்ட எப்படி என்ன, நான் நிறைய சேவை பண்ணியிருக்கேன்னு சொன்னார். உங்களுக்கு பரங்குரு தேவ் ஒரு உங்களுக்கு விருப்பமான இல்லை ஒரு நல்ல காரியம் என்ன சொன்னாரா எதுன்னு என்ன இருக்கா சொல்லி. ஆமாம், எனக்கு அடிக்கடி சொல்லுவார், ஒரு பகவான் ஒரு குரு ஒரு மந்திரம். அவர் அப்படி இருக்காரா அவர் பார்த்து நமக்கு கற்ற வேண்டாம். பட் பரம் குருதேவ் அப்படி சொல்லுவார், ஏக் குரு ஏக் பகவான் ஏக் மந்திரம் உறுதி சொன்னா. அப்படி நம்ம வந்து எந்த விதமான பௌத்திக ஆசை பௌத்திக பற்றுதல் கிருஷ்ணருக்கு சுகம் கொடுக்கணும் அந்த பாவத்தில் நம்ம பக்தி பண்ணும்போது நம்ம பிரேமத்தின் பாதையில் போயிட்டு இருக்கோம். பில்வமங்கல டாக்கூர் வந்து பகவானுக்கு புகழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ரீ கிருஷ்ண கருணாமிருத்தம் சொல்லி புத்தகம் எழுதினார். எவ்வளோ சந்தோஷம் பகவானுக்கு அந்த புத்தகம் கேட்கும்போது. பகவான் ரொம்ப திருப்தி. சைத்தன்ய மகாபிரபு ஆகி வரும்போது தினமும் கிருஷ்ண கருணாமிருத்தம் கேட்பார். அவரே தன் கையில் கொண்டு வந்தார். இப்படி வந்து நம்ம சரியான முறையில் பக்தி பண்ணும்போது நமக்கு வந்து குரு வைஷ்ணவர் முழு முதல் கடவுள் எல்லா கருணை கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு சாதுக்கனுக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை. இஷ்ட தேவஸ்தானே இன்னொரு அர்த்தம் நம்ம இஷ்ட தெய்வம். இப்போ எனக்கு இஷ்ட தேவன் கிருஷ்ணன் சொன்னால் பிருந்தாவனம், எனக்கு இஷ்ட தேவன் ராமன் சொன்னால் அயோத்தி. அங்கே போய் இருக்கிறது இல்லை அங்கே உள்ள பகவான்கள் லீலைகளுக்கு புகழ்ச்சி பண்ணுறது. நம்ம பிருந்தாவனா பிரஜமண்டலம் போயாச்சுன்னா கிருஷ்ண லீலைகள் இடங்களை பார்க்க முடியும், அந்த புகழ்ச்சி கேட்க முடியும். அது வந்து அங்கே உள்ள சாதுகளுக்கு சேவை செய்கிறது. வைஷ்ணவர் சேவை ரொம்ப முக்கியமானது. அது பிருந்தாவனத்தில் இருந்தால் பண்ணணும்னு சொல்லல, நம்ம எங்கே இருக்கோம் அங்கே சொன்னால் வைஷ்ணவருக்கே திருப்தி பண்ணும்போது சேவிக்கும்போது கிருஷ்ணர் கருணை சீக்கிரமாக கிடைச்சிது. இனி அடுத்து சொல்லிட்டு இருக்காரு, நைஷ்டிக பஜனை உறுதியான பக்தி சொன்னா என்ன, இதுக்கு ஆதாரம் பிரமாணம் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் பார்த்து ஒரு சனாதன கோஸ்வாமி ஒரு லீலை எழுதியிருக்காரு ஸ்ரீ பிருஹத் பாகவதாமிருத புத்தகத்தில். ஒரு வாட்டி பகவான் துவாரகாவில் கிருஷ்ணன் பார்த்துட்டு இருக்காரு. சில பேருக்கு அகங்காரம் வந்திருக்கு, எங்களை அகங்காரம் எல்லாம் இடக்கணும் சொல்லி கருடா ஓ கருடா கருடா வருவார்.
கிம் புருஷ லோகம் போ. கிம் புருஷ சொல்லி நம்ம கேட்டிருக்கலாம், கேட்காம இருக்கு. நம்ம சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கோம் ஆஞ்சநேயர், வாலி, சுக்ரீவர் எல்லாம் குரங்குகளை சொல்லி. அவங்க குரங்கு கிடையாது. அவங்கள ஆக்சுவலி கிம் புருஷா. குரங்கு மனிதன் மிக்ஸ் இருக்குது பாருங்க. அங்கே ஃபுல்லு குரங்கு கிடையாது. இப்போ இந்த ஸ்வர்க லோகங்களை சொல்லுவோம். மேலே ஒரு லோகம் இருக்குது, கிம் புருஷ லோகம். ஆஞ்சநேயர் எல்லாம் அங்கே தான் இருப்பாங்க. அப்போ துவாரகாதீஷ் கிருஷ்ணன் சொல்லிட்டு இருக்காரு, கருடா போ, ஆஞ்சநேயங்கிட்ட போ, நான் கூப்பிட்டுருக்கேன் துவாரகா வர சொல்லி. ஒரு கருடன் வந்தார், சொன்னார், ஆஞ்சநேயா யாதவேந்திரா, துவாரகாதீஷ் கிருஷ்ணா அவனை கூப்பிட்டு இருக்கார், சீக்கிரம் வா சொல்லி. ஆஞ்சநேயருக்கு ராமர் விட்டு வேறு எந்த ஒரு இது கிடையாது. ராமர் சேவை பண்ணணும், ராமர் பார்த்து அவருக்கு வேறு இதே கிடையாது. கிருஷ்ணன் துவாரகா இதெல்லாம் இடக்கலாம். கருடருக்கு கோவம் வந்தாச்சு. ஏய், இழுத்தி கொண்டு போகலாம், கழுத்தி கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சாரு. ஆஞ்சநேயர் பார்த்தாரு, ஓ என்னங்கயா, வால் வச்சு ஒரு அடி கொடுத்தாரு. கருடன் நேராக துவாரகால வந்திருக்காரு. பகவானுக்கு ஒரே சிரிப்பு, என்னப்பா இப்படி வந்தாச்சு நீ, சரி இன்னொரு வாட்டி போ சொன்னார். இந்த வாட்டி போய் ஸ்ரீ ரகுநாதா, ராமர் கூப்பிட்டு இருக்காரு, துவாரகாக்கு வா சொன்னார், சொன்னார். அவர் போன உடனே ராமர், கிருஷ்ணரை ராமம் ஆயிடுச்சு. ராமன் துவாரகாதீஷ், பலராமர் லக்ஷ்மணர் ஆயிடுச்சு. சத்யபாமா சீதையாக முடியல. ருக்மிணிக்கு சொன்னார், நீ ஆயிடு. இப்போ இவங்கள சீதாராமா எல்லாம் ரெடி. இப்போ கருடன் வந்து சொன்ன உடனே இந்த வாட்டி இவர் உடனடி ரெடி. ஆஞ்சநேயர் ஒரு ஸ்பீடில் வந்தாச்சு. ராமர் கூப்பிட்டு இருக்காரு. வந்து ரொம்ப சந்தோஷம். ராமர் சொல்லுவார், என்ன வரம் வேணும் அவர் கேட்டார். அடுத்த ஸ்லோகத்தில் நரோத்தம் தாஸ் டாக்கூர் எழுதியிருக்கார், ஆஞ்சநேயர் என்ன வரம் கேட்டார் சொல்லி. பட் நமக்கு இந்த ஸ்லோகத்தில் படிப்பேன்னா நம்ம வந்து சரணாகதி உறுதி ஆஞ்சநேயர் போல இருக்கணும். ராமன் சொன்னால் ராமன் அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி பிரச்சனை. நம்ம சரியாக இருக்கோம் ஃபுல் வருஷம், அந்த ஆண்டாள் இது வரும், அது என்ன தெரியாது எனக்கு. மார்கழி மாதம் திருப்பாவை, அப்பா திருப்பாவை. யார் ராதா கிருஷ்ணருக்கு சரணாயிருக்கான் அவங்கள திருப்பாவை பாடலாமா, அவ்வளோதான். ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் பண்ணிகிட்டு இருக்கோம். நமக்கு நம்ம பிரார்த்தனைகள் இருக்குது. இந்த ஆஞ்சநேயர் எப்படி இருக்காரு, அப்படி வரணும். ஒரு பாதையில் வாங்க, இது 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 அப்படி ஒன்றும் ஆகாது. ஹரி போல் தண்டவத்னா.